ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே நம்பிக்கையோடு என் வேலை தொட்டு விட்டாய் அல்லவா? அப்புறம் என்ன, கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேர்ந்துடும். இனிமேல் நீ எதை பற்றி யோசித்து கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. நீ எப்போதும் உன்னை மதிக்கிற, உன் மேலே மரியாதை செலுத்துகிற மனிதர்களுக்காக மட்டும் நேரம் ஒதுக்கு. உன்னை மதிக்காமல் அலட்சியமாக பேசுகிற, உன்னை குறை சொல்கிற, உன்னை தப்பாக நினைக்கிற மனிதர்களிடம் நீ பேச்சு வச்சுக்க வேண்டாம். யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறாங்களோ, யார் நிஜமாகவே உன்னை மதித்து மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க தான் உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மையான சொத்துக்களாக செல்வமாக இருப்பார்கள். நீ எப்போது என்னை முருகான்னு கூப்பிட்டாலும் நான் உனக்காக ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உன் முன்னால் நிற்பேன். அதனால் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே உனக்கான செயல்களை நீ செய்ய பழகு. நானும் உன் கூடவே இருந்து எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியை வரவழைப்பேன் அல்லவா? சில நேரங்களில் நான் மனித ரூபத்தில் வர்றேன். சில நேரங்களில் உனக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்குற, வெற்றியை உருவாக்குற நல்ல வாய்ப்பாக வர்றேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் நான் தான் உன்னை தேடி தேடி வந்துக்கிட்டு இருக்கேன். யார் உன்னை விட்டு போனால் கவலைப்பட மாட்டாங்களோ அவங்க உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறன்னு தான் அர்த்தம். எந்த ஒரு மனிதர் நீ அவர்களை விட்டு பிரியும் போது உனக்காக வருத்தப்படுவாங்களோ அல்லது நீ பேசாமல் இருக்கியேன்னு கவலைப்படுவாங்களோ அவர்கள் மட்டும்தான் உண்மையிலேயே உன் மேலே அன்பு கொண்டவர்களாக, மரியாதை கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றபடி நீ போனால் எனக்கு என்ன, பேசினா எனக்கு என்ன, பேசாட்டி எனக்கு என்னன்னு இருக்கிறவங்க உண்மையிலேயே உன்னை நேசிக்காத மனிதர்கள்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு மரியாதை கொடுக்கும் மனிதர்களை எல்லாம் நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். அடுத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்கணும், அவங்க உன் மேலே உண்மையிலேயே அன்பும் பாசமும் வச்சுருக்காங்களான்னு அவங்க மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீ நினச்சின்னா அவங்க பேசுகிற வார்த்தைகளை கவனமாக கேளு. அவங்களுடைய இதயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா அவங்க செய்கிற செயல்களை நீ சரியாக கவனியேன்னு செல்லமே. ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளையும் அவன் செய்யக்கூடிய செயல்களையும் வச்சு யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்கன்றத நீ கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எந்த சூழ்நிலையிலையும் உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே. நீ செய்யும் முயற்சிகளை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்ய போகிறேன். யாராவது உன் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க அல்லது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அல்லது நீ நினச்சது போல் நடக்காமல் நீ தோற்று போயிட்டேன்றதுக்காக உன் கோபத்தை மற்றவங்க மேலே காட்டாதே. உன் மனசில் காயப்பட்டுருச்சு, கஷ்டம் வந்துருச்சுன்றதுக்காக அடுத்தவங்க மனசு நோகும்படியாக நீ எதையும் பேசி காயப்படுத்திடாதே. ஏன்னா மற்றவங்க காயத்தை ஆற்றுவதற்காக நீ எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அவங்க மனசு ஆறாது. அதனால தான் சொல்கிறேன், உன் மனசு கஷ்டமாக இருக்கா, காயமாக இருக்கா, அமைதியாக ஓரமாக ஒதுங்கிடு. அமைதியே பல காயங்களை சரி பண்ணிடும். அதை விட்டுட்டு உனக்கு ஒரு விஷயம் சரியாக நடக்கலைன்றதுக்காக கோபப்பட்டு அடுத்தவங்க மேலே எரிச்சல் பட்டு அடுத்தவங்க மனசை நோகடிச்சிட வேண்டாம். என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அமைதியாக அது சமநிலையோடு பார்க்க கற்றுக்கோ. இந்த உலகம் எப்போதும் யார் எப்படி ஜெயிக்கிறாங்கன்றதை மட்டும்தான் பார்க்கவே தவிர அவங்க ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை பார்க்காது. அதனால் நீ படுற கஷ்டத்தையும் நீ செய்த முயற்சிகளையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். அவங்களே கண்டிப்பாக உன் வெற்றியை வச்சு நீ கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்கன்றதை நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க. நீ எப்போதும் நேர்மையாக நடந்துக்கோ. உன் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது கண்டிப்பாக எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன் பக்கத்தில் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது என்று சொல்லவே. அதுவும் இந்த முருகனின் அருள் இருக்கும் இடத்துல இருள்கிற பேச்சுக்கே இடமில்லை. என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு வரக்கூடிய இந்த வெற்றி வேலை உன்னை தொட சொன்னேன். ஓம் சரவணபவன் நீ என் நாமத்தை சொன்ன உனக்கு எல்லா நல்ல காரியங்களையும் நீ நினைச்சதை விட சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருவேன். யாராவது உன் தலைவிதி அப்படிதான், நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட சத்தம் போட்டு சொல்லு, என் விதியை என் அப்பன் முருகன் பார்த்துக்குவாரு, அவர் கண்டிப்பாக எனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்படி செய்வார்னு நீ தைரியமாக சொல்லு. உன் மனசு சரியில்லாத போதெல்லாம்
நீ யோசிக்காமல் என்கிட்ட வந்து பேசுனீனா நிச்சயமாக நானே உனக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுப்பேன். நீ என்ன பேசினாலும் அதை கேட்பதற்கு இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கியோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரதான் போகுது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். எல்லாமே நான் தான்னு என்னையே தஞ்சம் அடைந்த உன்னை நான் ஒருபோதும் நிற்கதியாக விடமாட்டேன். நீ முதல்ல உறுதியாக என்னை நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகளையும் நோய் நொடிகளையும் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டமான விஷயங்களையும் தப்பாக உன் கூட இருந்து உன்னை தவறான முறையில் வழிநடத்தும் உறவுகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து மாற்றி அமைச்சு உன்னை சுகமாக சந்தோஷமாக நான் வாழ வச்சு காட்டுறேன் என் செல்லமே. வாழ்க்கை முழுவதும் கஷ்டமும் போராட்டமுமாக தற்போதைய வாழ்க்கை நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த போராட்ட வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் நீ இதை எதிர்கொண்டு போராடி வாழ்க்கையை ஜெயிக்க தான் போகிற. உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ நினச்ச நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும். இந்த முருகனின் வாக்குப்படி இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது. நீ செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த அப்பன் முருகன் என்னுடைய 12 கரங்களால் உனக்கு அள்ளி கொடுக்கும்போது நீ எதிர்பார்த்தது எப்படி உனக்கு கிடைக்காம போகும்? தக்க சமயத்தில் உனக்கான தகுந்த வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிக்கிறதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை தடைகள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி போகிற அளவுக்கு நீ தைரியமான ஆளாக மாறிவிட்டாய் தானே. உன் வாழ்வில் இருக்கும் இருளை விளக்கக்கூடிய ஒளியின் சக்தியாக இந்த அப்பன் முருகன் இருக்கேன். எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் கனவை நனவாக்கி நீ சொந்த வீட்டில் சுகமாக சந்தோஷமாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். ஆமேன் செல்லமே. உனக்காக ஒரு பேர் அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. என்னை நம்பும் உனக்கு நீ நினச்சி பார்க்காத யோசிச்சு கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை தான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என்னை சரணடைந்த உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னால் ஒருத்தர் நல்லா வாழ்வாங்களே தவிர உன்னால் ஒருத்தர் கெட்டு போனாங்க அழிஞ்சு போனாங்கன்னு இருக்க விட மாட்டேன். கண்டிப்பாக நீ 4 பேருக்கு உதவி செஞ்சு நன்மைகளை சம்பாதிச்சு அந்த 4 பேரும் 40 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையும் நல்ல முறையில் உயர்த்தி பிடிப்பேன். இன்னும் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை எல்லாம் நான் தரப்போகிறேன். இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதையை மறந்துடு. இப்போ உனக்கான புது பாதையை இந்த அப்பன் முருகன் நான் காட்டுறேன். நீ விரும்பின வேலையே உனக்கு கிடச்சி உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். பொறுமையாக நீ இருந்தாலே நான் உனக்கான பொக்கிஷமான வாழ்க்கையை தந்துடுவேன். என்ன நடந்தாலும் நீ அதுக்காக துவண்டு போகாதே. என்னையே கதின்னு நம்பி வந்திருக்க உன்னை இந்த அப்பன் முருகன் அவ்வளவு சுலபமாக கைவிட மாட்டேன் என் செல்லமே. இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக உன் கைகள் ஓங்கி நிற்கும். நீ கஷ்டப்படும் போது உன் வாழ்க்கையில் உனக்கு துயரமான விஷயங்கள் நடக்கும்போது நீ அதை பெருசாக நினச்சி வருத்தப்படாத. எந்த விஷயத்தை உன்னால் சமாளிக்க முடியலையோ எந்த பிரச்சனையோ உன்னால் தீர்க்க முடியலையோ அது எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. நீ எதை நினச்சி தவிக்கிறியோ பணம் இல்லாமல் எதுக்காக கவலைப்படுறியோ கஷ்டப்படுறியோ அது அனைத்தையும் நான் சரி செய்வேன். இப்போது உன் வருமானத்தை உயர்த்தி உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். கோடியில் புரளக்கூடிய ராஜ யோகத்தை உனக்கு கொடுத்து நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களையும் நடத்தி தர்றேன். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக முருகா முருகா ஓம் சரவண பவன் என் பேரை சொல்லிட்டு செய்ய பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்கு அழகாக சிறப்பாக பெருமையாக பேரின்பத்தோடு நடத்தி கொடுத்துருவேன். நீ என்னை வணங்கும் போது ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட நான் விட மாட்டேன் என் செல்லமே. அதையும் தாண்டி நீ கண் கலங்கி உதவி செய்ய ஒருத்தருமே இல்லையேன்னு கதியிழந்து தவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் தருவதற்காகவே
இந்த அப்பன் முருகன் எங்கே இருந்தாலும் ஓடி வருவேன். யாம் இருக்க பயம் என்கிற ஒற்றை மந்திரத்தை உன் நெஞ்சத்தில் வச்சுக்கிட்டு தைரியமாக வாழ்க்கை வாழ தயாராக. உன் மனவேதனைகள் அனைத்தும் மறைஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கையில் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி நல்ல முறையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கையோட என் அருளோடும் ஆசீர்வாதங்களோடு தானே உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. என்னையே முழுசாக நம்பிக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதும் தோற்று போகவோ துவண்டு போகவோ விட்டுட மாட்டேன். என் அருளால் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன்னை கரம் பிடிச்சு தூக்கி உயர்த்தி உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். இனிமே தான் உன் வாழ்க்கையில் நீ நிறைய சம்பாதிச்சு நல்ல செல்வ செழிப்போடும் சந்தோஷத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் வாழ போகிற. என் நிலைமை எப்போது மாறும், என் வாழ்க்கை எப்போது உயரும்ன்ற உன் ஏக்கம் எனக்கு புரியுது என் செல்லமே. நீ நினச்சதை விட இந்த அப்பன் முருகன் உன்னை சிறப்பாய் வாழ வைப்பேன். விதி உன் வாழ்க்கையில் பல சதிகளை செஞ்சாலும் இந்த முருகனின் துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்றெடுக்க தான் போகிற. எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்னதான் காலதாமதம் ஆனாலும் கூட இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன். தினமும் நீ செய்கிறதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எதுக்கும் பயப்படாத. என்னை மீறி எந்த தீங்கும் துரோகமும் தோல்வியும் உன்னை நெருங்க நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு பலமாகவும் உனக்கு நம்பிக்கையாகவும் உன் வாழ்க்கைக்கு அச்சாணியாகவும் ஆதாரமாகவும் நானே இருந்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வச்சிடுறேன். இனிமே நீ யாரை தேடியும் போக வேண்டாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். உன்னை படைச்ச எனக்கு எந்த அளவுக்கு நீ கஷ்டங்களை சமாளிக்க முடியும், உன் பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரியாமலா இருக்கும். தைரியமாக இரு. அனைத்தையும் நானே உனக்கு துணையாக இருந்து சமாளித்து சாதுரியமாக நீ ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை செய்யவும் வைப்பேன். இப்போது உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. நீயும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோட மன நிறைவோட வாழ தயாராய்க்கோ என் தங்கமே.